வணக்கம் நண்பர்களே. இந்தியா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வருதுங்க. இந்த வருஷம் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கு இடையே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்குங்க. இந்த ஒப்பந்தமானது மிகப்பெரிய அரசியல் நிகழ்வாகவும் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிகழ்வாகவும் மக்களால் பார்க்கப்படுது. சமீபத்தில் வியட்நாம் அதிபர் டோலாம் இந்தியா வந்தது ஒரு சாதாரண மரியாதை ரீதியான சந்திப்பு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த சந்திப்புக்கு பின்னாடி இந்தியா மற்றும் வியட்நாம் இடையேயான உறவை பலப்படுத்துவதுதான் முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் இப்படி பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து பல முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. இதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு இந்தியா ஏன் வியட்நாமை ஒரு முக்கியமான நட்பு நாடாக பார்க்குது, இந்த ஒப்பந்தத்தால் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எந்த ஒரு நாடும் மற்ற நாட்டின் உதவி இல்லாமல் இயங்கவே முடியாதுங்க. இந்தியா சில தேவைகளுக்காக மற்ற நாடுகளை சார்ந்திருக்கு. அதே மாதிரி பல நாடுகள் தங்களோட தேவைக்காக இந்தியாவை சார்ந்து இயங்கிட்டு வருது. அதாவது நீ எனக்கு உதவி செய், பதிலுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன், இப்படிங்கிற ஒரு அரசியலில் தான் உலக நாடுகளே இப்போ இயங்கிட்டு வருது. அந்த வகையில் இந்தியா மற்றும் வியட்நாமின் நட்பானது இப்போ வேகமாக வலுப்பட்டு வருதுங்க. வியட்நாம் அதிபர் டோலாம் இந்தியா வந்ததுக்கப்புறமா இந்த இரு நாடுகளும் தங்களோட உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு இடையான நட்பானது இன்னைக்கு நேற்று உருவானது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டிலிருந்தே இந்த நாடுகள் தங்களுக்குள்ள ஒப்பந்தங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 10 ஆண்டுகளில் இந்தியா மற்றும் வியட்நாம் இடையான வர்த்தகம் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக இருக்குங்க. இந்த 2026 இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு இடையான வர்த்தக மதிப்பு தோராயமாக $16 பில்லியன் சொல்கிறாங்க. வரும் 2030க்குள்ள இந்த ஒப்பந்தத்தை கிட்டத்தட்ட $25 பில்லியன் உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தின் முக்கியமான இலக்காக இருக்குங்க. இந்தியா கிழக்கு ஆசிய நாடுகளோடு இணைந்து நெருக்கமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாலிசியை கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி வியட்நாமும் இந்தோ பசிபிக் விஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஆசியாவில் தன்னோட சக்தியை அதிகரிக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இப்படி இந்த 2 திட்டங்களும் ஒரே பாதையில் சந்தித்தன் விளைவின் காரணமாக தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒப்பந்தம் உருவாயிருக்கு. சரி நண்பர்களே, இப்போ இந்தியா மற்றும் வியட்நாம் தலைவர்களின் முன்னிலையில் கையெழுத்தான அந்த 13 முக்கியமான ஒப்பந்தங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒப்பந்தமானது பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம், கடல் பாதுகாப்பு, அரிய கனிமங்கள் அப்படின்னு சொல்லி பல முக்கியமான துறைகளை கவர் செய்யுது. நண்பர்களே, இந்த ஒப்பந்தங்களின் மூலமாக சாமானிய மக்களின் வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் வரப்போகுது. முதல் திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை வியட்நாமோடு இணைக்க போகிறாங்களாம். இதனால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? இனிமேல் வரும் காலங்களில் இந்தியர்கள் வியட்நாம் போனாலும் வியட்நாமை சேர்ந்த மக்கள் இந்தியா வந்தாலும் பணத்தை மாற்றணுன்ற அவசியமே கிடையாதுங்க. நம்மக்கிட்ட ஃபோன் இருந்தால் போதும், அதில் இருக்கக்கூடிய QR கோடை காட்டி நம்மளால் தாராளமாக பண பரிவர்த்தனை செய்ய முடியுமா? இந்த திட்டமானது சுற்றுலா செல்லும் நபர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க. அடுத்ததாக லித்தியம் மாதிரியான அரிய தொழில்நுட்பம் பற்றின ஆய்வுகளையும் இந்த 2 நாடுகளும் இணைந்து வேலை செய்ய போகுதான். நண்பர்களே, இப்போ வரக்கூடிய மின்சார வாகனங்களாக இருக்கட்டும், மின்கல தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே லித்தியம் தாங்க அடிப்படை. ஆகையால் இந்த லித்தியம் தொடர்பான ஆய்வானது எதிர்கால தொழில்நுட்பத்துக்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கதிரியக்க தனிமங்கள் பற்றின ஆய்வுகளையும் இந்த 2 நாடுகளும் இணைந்து வேலை செய்ய போகுதான். நண்பர்களே, மருத்துவத்துறையிலையும் நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க. தரமான மருந்துகள், மருத்துவ சாதனங்கள் இதெல்லாமே மக்களுக்கு ரொம்பவும் எளிமையாக கிடைக்கும் விதமாக இந்தியாவும் வியட்நாமும் சேர்ந்து வேலை செய்ய ஒத்துட்ருக்காங்க. நண்பர்களே, அடுத்து எதிர்கால தொழில்நுட்பமான AI தொழில்நுட்பத்திலையும் விண்வெளி ஆய்வுலையும் இந்த 2 நாடுகளும் இணைந்து வேலை செய்ய போகிறாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு தொழில்நுட்பத்திலையும் இந்த கூட்டணியானது இன்னும் வலுப்பெறப்போகுது. கடலோர பாதுகாப்பு, இராணுவ பயிற்சி இப்படி பல இடங்களில் இந்தியாவும் வியட்நாமும் இணைந்து செயல்பட போகிறாங்களாம். நண்பர்களே, விவசாயத்துறையிலையும் நல்ல செய்தி இருக்குங்க. இந்தியாவின் திராட்சை மற்றும் மாதுளம்பழங்கள் இனிமேல் வியட்நாமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட இருக்குங்க. அதே மாதிரி வியட்நாமில் விளையக்கூடிய புகழ்பெற்ற துரியன் பழங்களும் பொமோலா பழங்களும் இனிமேல் இந்திய சந்தைக்கு வரப்போகுதுங்க. அதோட கலாச்சாரம், பாரம்பரியம், பழமையான கையெழுத்து பிரதிநிதிகளை பாதுகாப்பது இப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள்லையும் இந்த 2 நாடுகளும் இணைந்து வேலை பார்க்க போகிறாங்க. அதோட கல்வித்துறையிலையும் இந்த 2 நாட்டு பல்கலைக்கழகங்களும் இணைந்து மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி தரப்போகிறாங்களா. அதோட இந்தியாவோட மும்பை நகரமும் வியட்நாமோட ஹோசிமின் நகரமும்
நவீன நகர வளர்ச்சி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் முக்கியமான ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டிருக்காங்க. நண்பர்களே, இந்த ஒப்பந்தத்தால் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு ஆசியாவில் வியட்நாம் ஒரு முக்கியமான நட்பு நாடாக இனிமேல் மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா தென் சீன கடல் பகுதியிலையும் இந்தோ பசிபிக் பகுதியிலையும் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்த இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை வியட்நாமுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதனால் இந்திய தயாரிப்பின் திட்டமானது வரும் காலத்தில் உலகளவில் பிரபலம் ஆகிறது உறுதி. நண்பர்களே, எதிர்கால தொழில்நுட்பத்துக்கு தேவையான அரிய கனிமங்கள் கிடைக்கவும் இந்த ஒப்பந்தம் நமக்கு உதவி செய்யும். நண்பர்களே, அதே மாதிரி வியட்நாமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட முன்னணி தொழில்நுட்பம், உடனடி பணப்பரிமாற்ற முறை, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகியவை அந்த நாட்டின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும். இந்தியாவோட இராணுவ பயிற்சிகளும் இராணுவ ஒத்துழைப்பும் வியட்நாமோட பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தும் சொல்லி நம்ம நம்பலாங்க. நண்பர்களே, சமீப காலமாக உலக நாடுகள் உற்பத்தி மையங்களை தேடிட்டு வராங்க. வியட்நாமும் இந்தியாவும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி வெளிநாட்டு முதலீடுகள், சுற்றுலா, வர்த்தகம் போன்றவற்றை நம்மால் அதிகப்படுத்த முடியுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியா வியட்நாம் ஒப்பந்தம் ஒரு சாதாரண ஒப்பந்தம் கிடையாதுங்க. ஆசியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டணி. நண்பர்களே, இந்தியா வியட்நாமோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க.